வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பெயர்ச்சிய பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். ஜோதிட தகவல்ல. என்னன்றத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சி வரப்போது. சுக்கிர பெயர்ச்சி ஜூலை 7லிருந்து ஜூலை 31 வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த பெயர்ச்சியில எப்படி இருக்க போறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பெயர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கே தெரியும். அன்பு, காதல், வரவு, பணம், சந்தோஷம், அதாவது எதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் இருக்குமோ அது ஃபுல்லா சுக்கிரன் குடுப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர வாழ்க்கை. அதுக்கும் சுக்கிரன் தான் அந்த நிர்வாகத்தில இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில சுக்கிர பெயர்ச்சி மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், மீன ராசின்று பார்க்கும்போது, அவங்களுக்கு அதிபதி குரு பகவான் தான். குரு தான். இப்ப அந்த குரு கூட இப்போ பெயர்ச்சியாகி கரெக்ட்டா 11 ரிஷபத்தில உட்காந்துருப்பாரு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சின்னு சொல்லும்போது, சுக்கிரன் ஜூலை 7லேருந்து ஜூலை 31 வரைக்கும் சுக்கிரன் கரெக்ட்டா மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு மாறுறாரு. அது சந்திரனோட வீடு. நல்லா பாருங்க, சந்திரனோட வீடு. ஏற்கனவே சந்திரனுக்கும், சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்காது. பகை வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலுமே பகையா இருந்தாலும், இந்த கிரகங்கள் பகையா இருந்தாலும் என்னைக்குமே ஒரு விஷயம் உண்டுங்க. நம்ம ஜோதிடத்தில மட்டும் தான் அது இப்படி உண்டுங்க. நம்ம ஒரு விஷயத்த சரின்னு சொல்லும்போது அவங்க மாத்துவாங்க. தவறுன்னு சொல்லுவாங்க. தவறுன்றத சரி பண்ணுவாங்க. இதுதான் ஜோதிடம். அப்படின்னு இருக்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சின்ற போது மீனராசி அன்பர்களுக்கு எங்கே இருக்குன்னா, கரெக்டாக சுக்கிரன் கடகம்ன்றது கடகத்துக்கு கடகம். அதுலேருந்து 9ஆம் இடம் மீனம். அப்போது மீனம்ன்ற போது ஒரு விஷயம் கவனிக்கணும். சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் சொல்லியிருந்தேன் எப்பயுமே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிங்கிள்னு சொல்லுங்களேன். சிங்கிள்னா அதுக்குன்னு நான் அன்மேரிடு இதுன்னு சொல்லல. தனிப்பட்ட வாழ்க்கை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நேரத்தை கொடுக்காரு. ஒரு நேரம், அது சுக்கிரனை மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற கிரகங்கள் உள்ள கொண்டுல சுக்கிரனை வைத்து மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தனிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கையை கொடுக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க. உங்கள் குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா? உங்கள் குடும்பத்தில், குடும்பம்ன்ற போது உங்கள் வீடு தவிர்த்து வெளியே சொந்தங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. அதுவும் உண்டாகிற மாதிரி இருக்குது. நிதி நெருக்கடி கொஞ்சம் உண்டாகும். ஃபைனான்ஸ் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் காட்டுதுங்க. அதனால் அதில் மட்டும் கவனம் வருதுங்க. என்னென்னா, சில பேருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணுறது, இல்லை உங்களுக்கே ஒரு விஷயம் மேலே ஒரு ஆடம்பர பொருள் மேலே ஆசை வரும். சரி, நம்ம பண்ணிடுவோம். எந்த காரணம் கொண்டும் அதுக்கு பணம் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு லோனோ பணமோ வாங்காதீங்க. உங்கள் தேவைக்காக நீங்கள் வாங்கிக்கலாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் வாங்க தவிர்த்து ஆடம்பரத்துக்காக இந்த நேரத்தில் செலவு பண்ணீங்கன்னா அது அப்படி பெருகும். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த சரி இன்னைக்கு இப்போ வாங்குகிறோம், நான் எப்படி அடைச்சிருவேன், பணம் அடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒரு பணம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெருகிற மாதிரி தான் காட்டுது. அதனால் நான் வேண்டான்னு சொல்கிறேன். அப்படின்றபோது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தேவைக்கு வாங்குறது கரெக்ட். இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா மீனராசிக்காரங்கள் தேவைக்கு வாங்க. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு விரயசனி நடந்துட்டு இருக்கு. அப்படி தானே? 7 சனியில் விரயசனி நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிற மாதிரி வராருங்க. சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இது பண்ண பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் செலவுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க. செலவுன்ற விஷயத்த நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படியே ஒரு பணம் சம்மந்தமான ஒரு இது வந்துச்சுனாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. யோசிச்சு இதை இறங்க பாருங்கள். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பணம்ன்ற விஷயம் இது பண்ணும்போது அது மன ரீதியாக ஒரு வித பாதிப்பை கொடுக்கும். ஒரு நெருக்கடி வரும்போது உங்களுக்கு பாதிப்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனை கொண்டு வந்துடும். ஆரோக்கியம்னு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அது நீங்கள் மருத்துவம் சார்ந்து தான் போவீங்க. அப்போ மருத்துவத்தில் ஒரு செலவு இருக்குல்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இன்னொரு விஷயம், குரு உங்களுக்கே தெரியும். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும் சுக்கிரனுக்கு, அதாவது சுக்கிரனுக்கு எப்படி சொல்ல, உங்களுக்கு அது இதாக இருக்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சின்ற போது சந்திரனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, அதான் சொல்கிறேன்ல, எதிர்பார்க்காத மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு தொழிலில் தடை இருக்குங்க. அந்த தடை இருந்தாலுமே அந்த தடையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கணக்குங்க, சந்திரன்லேருந்து நான் எண்ணி பார்க்கேன். உங்களுக்கு பாருங்களேன், மீன ராசிக்கு சந்திரன் ராசியை தான் விடுவோம். மீனன்னா 9, 10, 11, 12. ஒரு 5ஆம் இடம் இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கை கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு விஷயம் உண்டுங்க, சில நேரங்களில் இது ஒரு பரிகாரம் தான் நினச்சிக்கோங்க. சரிங்களா? நம்ம என்றைக்குமே பரிகாரம் செய்கிறது நம்மளுக்கு பலன் கொடுக்கும்.
சில நேரம் ஒரு கணவன் மனைவி தனியாக இருக்கும்போது இந்த நேரம் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால், அதாவது நான் சொல்கிறேன், தாம்பத்தியம்ன்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதன் மூலமாக நல்லது உண்டு. ஏன்னா சுக்கிரனுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க. சுக்கிரன் நம்மளோட உடம்புலேயே அவர் வந்து இருக்கிற இடம் ரகசிய இடம்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் சந்தோஷம் பட உங்களுக்கு உங்களுக்கு அது காதலாக இருந்தாலும் சரி, அதையும் தான் சொல்கிறேன், காதலர்களாக இருந்தாலும் சரி, சில தனிமைன்ற விஷயத்த தனிமையில் இனிமை காணலாம். அது உங்களுக்கு சில யோகத்தை கொண்டு வரும்னு நான் சொல்கிறேன். அது எப்படி யோகத்தை கொண்டு வரும்னா, எல்லாருமே எதிர்பார்க்குற லக்ஷ்மி யோகம், நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதிர்ஷ்டம்னாலே லக்ஷ்மி யோகம் தான் வச்சுருக்கோம். லக்ஷ்மி தாயினாலே பணம் தான். அவன் பணம்ன்றது ஐஸ்வர்யம் தான். அப்போ அந்த விஷயத்துல இருக்கும்போது நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இது ஒரு பரிகாரம். நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சில நன்மைகள் கொண்டு வரும். நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, சில விஷயம் உங்களுக்கு முடியாத காரியம், இது ஒரு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு முடியாத காரியம் இருந்துகிட்ருக்கு, இது பெரிய பெரிய விஐபிசி பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? முடியாத காரியம்னா ஒரு விஷயங்கள் நீங்கள் போகும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடியாத செயல் நடக்கும். சில விஷயம் உங்களுக்கு தெரியும் எதுக்கு முடியாமல் இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது நான் ஒன்று சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்த அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கு கை கொடுங்க. இது தாங்க ஒரு பரிகாரம். இது எப்படி நான் என்ன சொல்கிறேன், என்ன இதுக்கு நான் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுது. அப்படி அந்த கிரக ரீதியாக இந்த நேரத்தில் காட்டிகிட்டு இருக்கு. வேறு பரிகாரம் இருக்கும், அது நான் சொல்லித்தரேன். இதை முடியதுக்குள்ளே நான் சொல்லி தருவேன். இது ஒன்றும் பண்ணுங்கள். இது வந்து இந்த கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கும் லவ்வர்ஸ் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கை கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலை தேடுறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு சில விஷயங்களை கை கூடும்போது அது கண்டிப்பாக வெற்றி உண்டு. அது மட்டும் கிடையாது, உங்கள் பணம் சார்ந்த தட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இது வந்து சரி பண்ணி கொடுக்குங்க. எதிர்பாராத இடங்கள் நீங்கள் செய்யும்போது பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பணியிடங்கள், நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க, பணியிடங்களில் வந்து சில சிக்கல்கள் வரலாம். சிக்கலுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது எந்த இதுலையுமே போய் தலையிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்று இருங்க. கண்டிப்பாக இதாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது 1க்கு 2 தடவை எடுத்து முயற்சி பண்ணுங்க. யோசிங்க, சரி இது நம்மளுக்கு ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ, ஏதாவது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு இது நம்மளுக்கு சரியாக இருந்தால் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்கல்லையும் உங்களை வந்து இழுத்து விடாமல் இருக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதே நேரத்துக்கு உங்களுடைய தொழிலில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு என்ன தான் நீங்கள் இது பண்ணாலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கடினமான உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் உண்டு, உயர்வும் உண்டு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இருப்பாங்க. மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்ட விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். சிலர்லாம் இப்போ வந்து ரொம்ப டல் ஆகிட்டீங்க சில விஷயங்களில், எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மன இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் போகுது. சரிங்களா? மாற்றத்தை கொடுக்கறதோட சரி, அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி சொல்லும்போது மற்ற கிரக பயிற்சி இப்போ நான் கொண்டு வரேன். மற்ற கிரக பயிற்சிகளும் இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஏதாவது வகையில் ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? நிதி நெருக்கடி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கும். நல்லா பாருங்கள், மீனராசிக்காரங்களுக்கு வந்து அப்போ மீனராசிக்காரர்கள் நிதி நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உண்டுங்க. நீங்கள் அதாவது நம்ம இந்த நவ திருப்பதிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நவ திருப்பதிகள் எல்லா ஊர்லேயும் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும் நவ திருப்பதிகள். இந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு அது போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த பணப்பிரச்சனைகள் குறையும். விரக சனின்ற போது நீங்கள் அங்கே கோயிலில் போயிட்டு நீங்கள் ₹1 சுவாமிக்கு கொடுத்தாலுமே அது நீங்கள் உங்கள் கையிலேருந்து போகிற ஒரு செலவு தான். நல்லா கவனிங்களேன். ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலுமே நீங்கள் ஒரு சாமிக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது உங்கள்கிட்ட உங்களுக்கு அது செலவு, சாமிக்கு அது வரவுன்னு இருக்கும்போது தெய்வத்துக்கு வரவாக இருந்தால் அது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். அதான் சொல்கிறேன், நவ திருப்பதி எந்த கோயிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் போய் அந்த கோயில்களில் போய் இந்த 24 நாட்கள் ஜூலை 7லேருந்து ஜூலை 31க்குள்ளே நீங்கள் போயிட்டு சுக்கிர பகவானை நினைத்து நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகிறார். அதே இங்கே ஜாதகத்தில் காட்டுது. இதுதான் உங்களுக்குள்ள பரிகாரம். மீனராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சில பேருக்கு நவ திருப்பதி சொல்லுவாங்க, நவ திருப்பதின்னு சொல்கிறது நாராயண கோயிலில் தான். அப்போ அந்த மாதிரி கோயில்கள் இல்லையா, பெருமாள் கோயில் போங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் அங்கே இவர் இருப்பார்ல, திருப்பதி ஏழுமலையான் கோயில் டி நகரில் இருக்குன்னு அந்த மாதிரி கோயிலெலாம் போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் வந்து நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நல்லா பாருங்கள், பெருமாள் கோயில் தான் போக சொன்னேன். நீங்கள் பெருமாளை போய் வழிபடும் போது, பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நற்பலன் கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன், இந்த காலகட்டங்களில் இந்த 24 நாளில் ஒரு விஷயம் இருக்கிறது. துலாம் மீனராசிக்காரங்க வந்து இது வந்து இந்த ராசிக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன். திருப்பதி போகணும்னு சொல்லிட்டு யாராவது ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த டைமில் உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கும் அப்படின்னு. இந்த 24 நாட்களை தவிர்த்துருங்க, திருப்பதி போக வேண்டாம். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு எது கேட்காதீங்க. இந்த 24 நாட்கள் ஜூலை 7லேருந்து ஜூலை 31 வரைக்கும் சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பலன் கிடைக்காது. திருப்பதி ஏழுமலையான் மகாபிரபு உங்களை பார்க்க மாட்டார்.
என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய கிரகங்கள்ல மறைவான சில கிரகங்கள் உண்டாகிற ஒரு விதமான ஒரு தெய்வத்துக்கும் உங்களுக்குள்ள இது. அதனால தான் மலை மேல ஏறி நல்லா பாருங்க. திருப்பதி திருமலா அதாவது திருப்பதியில திருமலால மலை மேல ஏறி நீங்க திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டால், அவர் அந்த பலனை உங்களுக்கு குடுக்க மாட்டார். நீங்க சும்மா போய் கும்பிட்டு வர்ற மாரி. லட்சக்கணக்கான பேர்ல நீங்க ஒரு ஆள். அப்படிதான் வரும் தவிர, உங்களுக்குன்னு ஒரு பலன் இருக்காது. ஏன்னா சாமியோட பார்வை உங்க மேல விழாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்க சுக்கிரனோட சேர்ந்து சூரியனும் இருப்பார். அவர் அங்க பெயர்ச்சி ஆவார். ஆனாலுமே, அந்த இடைப்பட்ட காலத்துல சூரியன் உள்ள வந்துருவாரு. அங்க இறங்கிடுவாரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நீங்க போகாதீங்க. இது முடிஞ்சு இப்போ ஒரு ஆகஸ்ட் மாசத்துல நீங்க போகலாமே அழகா. மீனராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் கூட நீங்க போய்க்கலாம். ஆனால் இந்த டைம்ல திருப்பதி போனால் அவ்வளோ உங்களுக்கு பலன் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இது பாதிப்புன்னு இருக்காதுங்க. நீங்க வேஸ்ட். அதாவது உங்களுக்கு அது விரயம் தான். அந்த பணம் தான் வேஸ்ட் ஆகும் தவிர, உங்களுக்கு அதில எந்த முன்னேற்றமும் இருக்காதுன்னு சொல்றேன். அதனால நீங்க திருப்பதி கோவில் போறத இந்த 24 நாட்கள தவிர்க்க பாருங்க. டிக்கெட் கிடைச்சா நான் போறேன்னா போய் கும்பிட்டு வாங்க. நீங்க கும்பிட்டாலும் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. சும்மா போய் கும்பிட்டு வர மாரி இருக்கும். அதனால மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மீனராசி அன்பர்களுக்கு மத்த நீங்க லோக்கல்ல கோயில் போனா சூப்பரா இருக்குங்க. அதான் பெஸ்ட் பாருங்க. திருப்பதியை தவிர்த்து லோக்கல்ல சிவன் கோயில், பெருமாள் கோயில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதில பலன் இருக்கு. அப்போ மீனராசி அன்பர்கள் லோக்கல்ல கோயில்ல போய் பயன்பெறுங்க. இந்த சுக்கிர பேச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சிகளை மாற்றி அதுக்குள்ள பலன்களையும் யோகங்களையும் உண்டாக்குறதுக்குள்ள வழியை உண்டாக்க பாருங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த சுக்கிர பேச்சு மீனராசி அன்பர்களுக்கு நற்பலன் தான் கொடுக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.